ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓப்போ ரெனோ 14 சீரிஸை பத்தாங்க பார்க்க போறோம். பிளிப்கார்ட்ல கூடிய விரைவில் வரப்போகுதுன்னு கம்மிங் சூன் போட்டாங்க. பட் ஆனா என்ன டேட் எது மென்ஷன் பண்ணல. மென்ஷன் பண்ணோடனே கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்க. எப்பயும் போல இந்த வட்டம் இந்த 14 சீரிஸை பொறுத்தல் ரெண்டு மொபைல் 14 அண்ட் 14 ப்ரோ. இந்த 14 அண்ட் 14 ப்ரோல என்னையா வித்தியாசம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த வட்டம் 14 ப்ரோ பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். 14 அண்ட் 14 ப்ரோல சிப்செட் தாங்க மாறி இருக்கு. இந்த சிப்செட்னு பார்க்கும்போது 14 ப்ரோல 8450 அண்ட் உங்களுக்கு 14ல 8350. இந்த 8350க்கு 8450க்கு ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அண்ட் நேனோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ் சிங்கிள் ஸ்கோர் மல்டி ஸ்கோர்ல 8450 நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு டிஜிட்டல் வைஸ்ல. அப்படி இருக்கும் போது இந்த ஓப்போ ரெனோ 14 ப்ரோ கேமரா எப்படி இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அண்ட் என்னென்ன சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸோட வரப்போகுது. சோ அது போக இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ரெனோ 13 ப்ரோவோட பிரைசிங் ஈக்குவலா இருக்குமா, இல்ல அதே பிரைசிங்கோட வந்திருக்கா, குளோபல்ல இதோட பிரைசிங் என்ன, அது போக இந்த 13 ப்ரோக்கும் இந்த 14 ப்ரோக்கும் என்ன வேறுபாடுகள் இருக்கு. சோ இவ்வளவு மாதிரி கேள்விகளுக்கு இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிருவோம். இந்த ஓப்போ ரெனோ 14 ப்ரோ மொபைல் பத்தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதெல்லாம் பார்க்க முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் எஃப்எம்சி ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டர்கேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மெண்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. நண்பர்களே, இந்த ஓப்போ ரெனோ 14 ப்ரோ கூடிய விரைவில் பிளிப்கார்ட்ல தான் அபிஷியலா லான்ச் ஆக போகுது அண்ட் அமேசான்ல அவைலபிளா வரப்போகுது. சோ இந்த சீரிஸை பொறுத்தல எப்பயும் போல 14 அண்ட் 14 ப்ரோ வரப்போகுது. சோ இந்த 14 ப்ரோ பொறுத்தல் 3 வைப்ரண்டா கலர்ஸ் இருக்க போகுது அண்ட் குளோபல் பாத்தீங்கன்னா 4 வேரியன்ட் லான்ச் பண்ணிருந்தாங்க. நிறைய இருந்தாலும் பேஸ் வேரியன்ட் பிரைசிங் என்ன அதை பாத்துருவோம். இங்க பேஸ் வேரியன்ட் குளோபல்ல உங்களுக்கு 12GB RAM 256GB வேரியன்ட் உங்களுக்கு 41,500 ரூபீஸ்க்கு கோட் பண்ணிருக்காங்க. போன வருஷம் லான்ச் பண்ண 13 ப்ரோ பிரைஸ் இன்னைக்குமே 50,000 ரூபாய்க்கு சேல்ஸ் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த 14 ப்ரோ ஒரு அப்கிரேடா வரும்போது சேம் பிரைசிங்கா இருக்குமா இருக்காதா, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது போக இதோட பிரைசிங் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும், நான் வாங்குவேன் வாங்க மாட்டேன், உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓப்போ ரெனோ 14 ப்ரோ முதல்ல சொன்னா 3 வைப்ரண்டா கலர்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் ஃபேக்டர் பார்க்கும்போது 13 ப்ரோ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கேமரா பக்கத்திலே உங்களுக்கு ஒரு தேர்ட் சென்சார் கொடுத்துருப்பாங்க. சோ இந்த வட்டம் பாத்தீங்கன்னா அந்த தேர்ட் சென்சாரை கீழே கொண்டு வந்துட்டாங்க, பிளாஷ் கீழே. அப்ப பிரைமரி சென்சார் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு டிசைன், அது கீழே ஒரு ஏஐ மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது போக அண்ட் உங்களுக்கு அந்த சென்சாரும் அண்ட் பிளாஷ் லைட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது எப்பயும் போல ஒரு சின்ன ஒரு கட் அவுட் பார்டர் மாதிரி அந்த பார்டரை சுத்தி ஒரு குளோவியான ஒரு கலர் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்ப கிரீன்னா அந்த கிரீன்ல ஒரு திக்கஸ்ட் அந்த ஏரியாவுக்கு மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. மீதி உடைய ஏரியா எல்லாமே சூப்பரான பிரீமியமான மெட்டாலிக் பினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. பாட்டம்ல ஓப்போ பிராண்டிங் அண்ட் ஃப்ரேம்னு பார்க்கும்போது மெட்டலால் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட்ல உங்களுக்கு ஒரு பிளாட்டான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட கிறிஸ்டல் சீல் கிளாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த வட்டம் இந்த டிஸ்பிளேக்கு. அது போக இதோட வெயிட் 201 கிராமும் அண்ட் திக்னஸ் 7.5 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த 201 கிராம் எதுக்கு வந்திருக்குன்னா, இங்க ஒரு பேட்டரி எம்ஏஹெச் 6200 mAh கொண்டு வந்திருக்காங்க. போன வருஷம் கன்சிடர் பண்ணும்போது 5800 amps பேட்டரி, பட் ஆனா இந்த வட்டம் 6600 amps பேட்டரி. ஆனா சார்ஜிங்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. சேம் 80 வாட் சார்ஜரும் அண்ட் சேம் 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த வட்டம் ரெனோ 14 ப்ரோல வரப்போகுதுன்னே சொல்லலாம். அண்ட் டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது சேம் டிஸ்பிளே சைஸ், சேம் பேனல் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 6.83 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர், 120 ரெஃப்ரெஷ் ரேட், 1200 nits பிரைட்டரான HDR10+ சப்போர்ட்டோட 1.5K பேனல் வித் உங்களுக்கு பிளாட்டான டிஸ்பிளே,
கிறிஸ்டல் சீல் கிளாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த வட்டம் டிஸ்பிளேக்கு. தாறுமாறா இருக்க போகுது. அண்ட் இதோட வெயிட் 201 கிராமும், திக்னஸ் 7.5 mm, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல கலர் OS 15 சப்போர்ட், IP69 எடுத்துட்டு வர போறாங்க. போன வட்டம் 68 இருந்துச்சு, நோட்ட 69 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் எப்பயும் போல இந்த LPDDR5X RAMும், UFS 3.1 சப்போர்ட்டும், ஸ்டுடியோ ஸ்பீக்கர், ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட், Wi-Fi 6E, சேம் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ், NFC சப்போர்ட், IR போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட அமைய போகுது. அண்ட் இதோட பேட்டரின்னு பார்த்தா 6200 ஆம்ஸ் பேட்டரி. அண்ட் போனோட்டா கன்சிடர் பண்ணும்போது 5800 ஆம்ஸ் பேட்டரி. ஸோ இது மாதிரி ஒரு பேட்டரி எம்ஏஹெச் கூட்டி கொண்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அது போக கேமரான்னு பார்க்கும்போது தேர்ட் சென்சார் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது சோ போன வட்டம் 13 Proல கன்சிடர் பண்ணும்போது 8 MP அல்ட்ராவைட், இந்த வட்டம் 50 MP அல்ட்ராவைடோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ 4 சென்சார், அதாவது பேக் சைட்ல 3 சென்சாரும், செல்ஃபி கேமரா முத கொண்டு 50 MP. பட் ஆனா என்ன சென்சார் அவங்க மென்ஷன் பண்ணல. 13 Proல சேம் சென்சார் தான், எல்லாமே சாம்சங் சென்சார் தான் நான் நினைக்கிறேன். அது போக இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட்டும் 24 mm லென்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 50 MP OIS சப்போர்ட், டெலஃபோக்கஸ் லென்ஸ், 60x டிஜிட்டல் ஜூமும் அண்ட் 3.2x ஆப்டிகல் ஜூமோட கொண்டு வர போறாங்க. அண்ட் 50 MP அல்ட்ராவைட். ஃப்ரண்ட்ல 15 MP செல்ஃபி கேமரா, எப்பயும் போல ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸோட கொண்டு வர போறாங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு MediaTek Dimensity ஒரு புது சிப்செட்டோட 8450 சிப்செட்டோட இன்க்ளூட் பண்ண போறாங்க. ஒரு 4-on MarketTech 3.25 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கலர் இருக்க போறாங்க. சோ இந்த சிப்செட் ஒரு புது சிப்செட்னே சொல்லிக்கலாம். இந்த போன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வர போறாங்க. ஓவரால் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், மல்டிமீடியா பெர்ஃபார்மன்ஸ் எல்லா விதத்திலுமே தாறுமாறா இருக்க போது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், Oppo Reno 14 Pro என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயிட் கூடி இருக்கு. பிகாஸ் ஆஃப் பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வெயிட் கூடி இருக்கு. ஆனா 201 கிராம் தான், பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்ல. அண்ட் சென்சார்ஸ், அதாவது தேர்ட் சென்சார் போன டைம் 8 MP அல்ட்ராவைடா இருந்ததை இந்த வட்டம் 50 MP அல்ட்ராவைடா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பேட்டரியோட எம்ஏஹெச் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. போன வட்டம் 5800, சோ இந்த வட்டம் 6200 ஆம்ஸ் பேட்டரி. சோ சார்ஜிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் இல்ல, அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் எதுவுமே இன்க்ரீஸ் இல்ல. சோ இது மாதிரி ஒரு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இந்த வட்டம் இந்த Oppo Reno 14ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Oppo Reno 14 Pro இந்த இவ்வளவு விஷயங்கள் நான் கேதர் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.